Hi friends, welcome back to PVS Harshni Kitchen. ஏற்கனவே நம்ம பார்த்த வீடியோவில் மீந்து போன ஒயிட் ரைஸில் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் அதெல்லாம் செய்யறது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் ரைஸில் நம்ம எப்படி வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. நீங்கள் சாதாரணமாக சாப்பாடு வடித்து வெரைட்டி ரைஸ் செய்வீங்க. அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே நம்ம மீந்து போன சாப்பாட்லேயும் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நம்ம சாப்பாடு, சாம்பார், குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றத விட வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஈஸியான வேலை லன்ச் செய்கிறது அப்படின்னா நம்ம வெரைட்டி ரைஸ் தான் ஈஸியான வேலை. ஸோ அந்த வெரைட்டி ரைஸ் மிச்சமான சாப்பாடில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது மிச்சமான சாப்பாடு மத்தியானம் மீந்தது அப்படின்னா நைட்டு செய்கிற வெரைட்டி ரைஸ் இருக்குது. அதே மாதிரி மத்தியானம் மீந்த சாப்பாடை அடுத்த நாள் காலையில் செய்கிற வெரைட்டி ரைஸும் இருக்குது. இப்போது அடுத்த நாள் காலையில் செய்கிற வெரைட்டி ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் இன்றைக்கி மத்தியானம் வடிச்சிங்க சாப்பாடு அப்படின்னா நாளைக்கு காலையில் செய்யலாம். இப்போது வெரைட்டி ரைஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் சொல்ல போகிற 3 வெரைட்டி ரைஸ், நிறைய வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். அதில் 3 வெரைட்டி ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மத்தியானம் மிச்சமான சாப்பாடு நாளைக்கு காலையில் கூட செஞ்சுக்கலாம். அது என்னென்ன சாப்பாடுன்னு முதலே சொல்லியிருந்தேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த 3 சாதமே இன்றைக்கி மத்தியானம் வடித்த சாப்பாடில் நாளைக்கு காலையில் கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற ரைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மத்தியானம் வடிச்சிங்க அப்படின்னா நைட்டு செஞ்சுக்கலாம். என்னென்ன ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி சாதம். இப்போது மிச்சமான சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா மதியானம் மீந்திருக்கு அப்படின்னா அது நைட்டு வரைக்கும் இருக்கும். இப்போது நைட்டு யாருன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுவும் மீந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புளி கரைச்சி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்துட்டு அந்த சாப்பாடு கூட நல்லா புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. சாப்பாடில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், உப்பு, இது 3ம் நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி எண்ணெய், புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம சமையலுக்கு ஊற்றுற எண்ணெயே ஊற்றிக்கலாம். எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கலரி வச்ச சாப்பாடை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டிங்க அப்படின்னா அந்த புளி ஸ்மெல் நம்ம போனாலே போதும். இப்போ இந்த தாளிச்சிட்டு புளி ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த சாப்பாடை நல்லா வறுக்க போகிறோம். இது மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். மினிமம் 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ். இப்போ லெமன் ரைஸும் மதியானம் இந்த சாப்பாடில் அடுத்த நாள் காலையில் செய்கிற ஒரு வெரைட்டி ரைஸ் தான். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நைட்டு லெமனை சாப்பாடில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் புளி போடுவோம். இதில் லெமனை கொட்டை இல்லாமல் புழிஞ்சு எடுத்துட்டு மஞ்சள் பொடி, உப்பு, இது 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதில் நம்ம புளி சாதத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருப்போம். இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காலையில் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், கீறின பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம கலரி வச்ச சாப்பாடை அதில் போட்டு கலரிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் தூவி விட்டுட்டு ஒரு கலரி விட்டுட்டிங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. நம்ம வேஸ்ட் ரைஸில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கோகோனட் ரைஸ் செய்ய போகிறோம். கோகோனட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேங்காவை நம்ம துருவி போடுறதுக்கு பதில் தேங்காவை பேத்து எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைக்கணும். தூளாக வரும் நம்மளுக்கு. அதை மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா தேங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் இப்போ சாப்பாடு வடித்த சாப்பாட்லேயும் செய்யலாம், இல்லைனா மீந்த சாப்பாட்லேயும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போது பழைய சாதத்தில் தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை பேத்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வானலில் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம சாதா எண்ணெயை சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். சாப்பாடு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கோ நம்மளுக்கு எவ்வளோ அந்த அளவு சாப்பாடுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு சும்மா லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. லைட்டாக எண்ணெய் கூட தேங்காய் சேர்ந்தால் போதும். வதங்கிட்டு சாப்பாடு அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் பெரட்டி எடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும். தேங்காய் சாதம் ரெடி. ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மதியானம் மீந்த சாப்பாடில் நைட்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கோஸ் வந்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் சரி, நூடுல்ஸ் செஞ்சாலும் கோஸ் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்க போகிறது. ஃப்ரைட் ரைஸ்க்கான டேஸ்ட் வந்து கோஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம கேரட் பீன்ஸை விட கோஸ் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது ஹோட்டலில் நம்மளுக்கு அஜினமோட்டோ வந்து சேர்ப்பாங்க. நம்மளுக்கு அதே டேஸ்ட்டில் வேணும், நம்ம எப்பயாவது தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் அஜினமோட்டோ சேர்த்துக்கலாம். இல்லை அடிக்கடி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றீங்க, எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் அஜினமோட்டோ சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை சாப்பிட்றவங்க விரும்புகிறவங்க முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை வேண்டாம் அப்படின்னா தேவை கிடையாது. எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை அதில் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்துட்டு அதிலே நம்ம வந்து நல்லா முட்டை வந்து நம்மளுக்கு வெந்தது நம்மளுக்கு தெரியும். பொரித்ததை நல்லா சின்ன சின்ன பீஸாக வரும். வந்ததுக்கப்புறமா அதே வானலில் கேரட்டு, பீன்ஸு, கோஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இப்போது ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு என்னென்ன பொடி சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி, தனியா பொடி, இது எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். கரம் மசாலா பொடி, தனியா பொடி ஏற்கனவே சொல்லிட்டேன், சாரி, அதுக்கு பதில் கரம் மசாலா பொடி. இப்போ இது எல்லாம் என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி சாப்பாடு எவ்வளோ வச்சுருக்கோமோ இப்போ 1 கப் சாப்பாடு இருந்தது அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு பொடியும் கரம் மசாலா பொடியும் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு எல்லாமே கலரி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் கலர்னதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு அதில் போட்டுக்கலாம். சாப்பாடு அதில் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். முன்னாடியே உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த காய் எல்லாமே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ சாப்பாடு போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போது எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம சுவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ அஜினமோட்டோ வேணும் அப்படின்னா இந்த உப்பு சேர்க்குற நேரத்தில் அஜினமோட்டோ ஒரு கை அளவு, ஒரு பிஞ்சு அளவு போட்டுக்கோங்க. கையில் ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சாஸ் வேணும் அப்படின்னா இதிலே சேர்த்துக்கலாம். சாஸ் வேண்டாம் இல்லை அப்படின்னா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. என்ன சாஸ் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் தான் சேர்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு சாஸ் வேணும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டாம். சோயா சாஸ் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போது ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. உப்பு கூட நல்லா சேர்த்து கலரி எடுத்துருங்க. இப்போது ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி. நம்ம மிச்சமான சாப்பாடில் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக செஞ்சிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சில பேருக்கு வந்து பூண்டு மிளகுத்தூள் சேர்த்து செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு சேர்த்துட்டு
நல்லா கலரி விட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக வெந்த மாதிரி வரும். கலர் வந்து வரக்கூடாது, நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரக்கூடாது. லைட்டாக வதக்குனிங்கன்னா கோல்டு கலர் வர மாதிரி இருந்ததுமே நம்ம இப்போது சாப்பாடு, மிச்சமான சாப்பாடு அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டதுக்கப்புறமா இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். எப்பயுமே வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம், ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம காய் சேர்க்கும் போது உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது தண்ணி விட்டுரும். அதனால் நீங்கள் சாப்பாடு சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் காய் சேர்த்ததுக்கப்புறமா, சாப்பாடு சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். அப்போ தான் தண்ணி விடாமல் நல்லா வரும். அதனால் இப்போ வந்து சாப்பாடு சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு நெய் இருந்தால் நல்லாயிருக்கும். நெய் இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலரி விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா பூண்டு சாப்பாடு ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆனியன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் வறுத்து எடுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறமா இப்போது நம்ம வந்து சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு சேர்த்துட்டு இப்போது நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். மிளகாய் பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயத்தில் மிளகாய் பொடி சேர்த்தா எண்ணெயில் தீயிற மாதிரி இருக்கும். அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலர் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் செய்யும் போது சாப்பாடில் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலரி விட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். மிளகாய் பொடி நல்லா அந்த ஸ்மெல் வராமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தீயவும் தீயாது, நல்லா ரொம்ப மணமாக இருக்கும். இந்த ஆனியன் ரைஸ் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸ்க்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, துவரம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு கொஞ்சமாக, கருவேப்பிலை கொஞ்சம், நெக்ஸ்ட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஏற்கனவே அது வந்து இதில் தக்காளியில் தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால இப்போயே நம்ம வந்து மிளகாய் பொடி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நான் சாப்பாடில் சேர்க்க சொன்ன மாதிரியே நீங்கள் சாப்பாட்லேயும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஏன் இப்போ வந்து தக்காளியில் மிளகாய் பொடி சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் வெங்காயம் சாதம் செய்யும் போது மிளகாய் பொடி சேர்த்திங்க அப்படின்னா அது தண்ணி விடாது. ஸோ எண்ணெய் கூட தீஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ தக்காளி வந்து தண்ணி விடுறதுனால நீங்கள் மிளகாய் பொடி போட்டிங்க அப்படின்னா அந்த தீயவும் தீயாது, மிளகாய் பொடி நல்லா ஸ்மெல் வராமல் நல்லா சூப்பராக கிண்டிடலாம். அதுக்காக சொன்னேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாப்பாடு போட்டுட்டு அதிலே மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தக்காளி கூடயே மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு நல்லா கலரி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டொமேட்டோ ரைஸ் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மிச்சமான சாப்பாடில் தான் செய்கிறோம். முட்டை சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி டொமேட்டோ ரைஸ் செஞ்சோமோ அதே மாதிரி தான் முட்டை சாப்பாடு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ சாப்பாடு சேர்த்துட்டு பச்சை மிளகா வேணும் அப்படின்னா, காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்க்காம சாப்பாடு போட்டதுக்கப்புறம் மிளகு பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டாலும் நம்ம மிளகு பொடி, உப்பு சேர்த்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த முட்டை சாப்பாடு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் மிளகு பொடி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வெங்காயம், முட்டை இதெல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு சாப்பாடு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை முட்டை நல்லா சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகி வரணும். வந்தோடனே நல்லா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும். முட்டை சாப்பாடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது.
நெக்ஸ்ட்டு நெய் சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதில் நம்ம வந்து நெய் ஊற்றி செய்ய போகிறோம். நெய் கூட அப்படி என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்துக்கணும். இது இப்படி தான் நம்ம நெய் சோறு செய்யணும். சாதாரணமாக எல்லோரும் நெய் ஊற்றி சாப்பாடு போட்டு கிளறிடுவாங்க. அது நெய் சாப்பாடு கிடையாது. தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றணும். அப்போ தான் அது நெய் சாப்பாடுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படின்னா, தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் பால் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, 1 கப் சாப்பாடுக்கு நம்ம டேபிள் ஸ்பூன் அளவு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்தா போதும். 1 கப் சாப்பாடுக்கு அரை கப் தேங்காய் பால், 1/4 கப் தேங்காய் பால்லாம் கிடையாது. 1 கப் சாப்பாடுக்கு 3 டேபிள் ஸ்பூன். டீஸ்பூன்னா சின்னதாக இருக்கும், டேபிள் ஸ்பூன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் பால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து இதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருக்கிற டைமில் நம்ம சாப்பாடு அதில் போட்டுக்கலாம். சாப்பாடு அது போட்டு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பால் சாப்பாடு கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். ஸ்லோ பண்ணி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த தேங்காய் பால் சாப்பாடு கூட இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்லோ பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. விட்டுட்டதுக்கப்புறம் மறுபடியும் நெய் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றி கிளறி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கர்ட் ரைஸ். தயிர் சாதம் வந்து இன்றைக்கி மதியானம் மீந்து போன சாப்பாடை நைட்டு வந்து தயிர் சாதம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ காலையில் செஞ்சுக்கலாம் அந்த சாப்பாடை. மதியானம் மீந்த சாப்பாடு அடுத்த நாள் காலையில் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னா, நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கட்டியான தயிர் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் தயிர் இருந்தது அப்படின்னா தண்ணியாக இருந்தாலும் அந்த தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி தயிரில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் சாப்பாடு வடித்தோம் அப்படின்னா அந்த கஞ்சி தண்ணி இருக்கும். கஞ்சி தண்ணி கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து திக்னஸ் குழப்பு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். கட்டியான தயிரில் சாதாரணமாகவே நம்மளுக்கு குழப்பு இருக்கும். தண்ணியான தயிரில் வந்து அது இல்லாததுனால நம்ம கொஞ்சம் சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி சேர்க்க போகிறோம் அதில். அப்படின்னா காலையில் சாப்பாடு வடிக்கலை, நான் கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பழைய சாப்பாடு கொஞ்சம் 1 கப் சாப்பாடு இருக்குது அப்படின்னா 1/4 கப் சாப்பாடை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம சாப்பாடு கூட அந்த அரைச்சி வச்ச சாப்பாடை கலந்துக்கிட்டு நம்ம தயிரையும் அதில் ஊற்றி கலந்துக்கிறோம். கலந்ததுக்கப்புறமா இப்போ தாளிக்கலாம். எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா சாப்பாடில் ஊற்றி நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். உங்களுக்கு கேரட் இருந்தாலும் கேரட் தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தயிர் சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ செஞ்ச சாப்பாடில் சூடு சாப்பாடில் செஞ்ச மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி அரைக்க சொன்னேன். அந்த தண்ணி ஊற்றி அரைக்கும் போது சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் சூடாக நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து வீட்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வேஸ்ட்டான சாப்பாடில் வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியான செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சோயா சாஸ் செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே வந்து வேஸ்ட்டு ஒயிட் ரைஸில் நம்ம டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது ரைஸில் வந்து வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் ரைஸில் எப்படி ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.